ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் இந்த ஹalleluya மாதத்தின் முதல் வாரத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. நல்ல சத்தத்தோடு சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கிவி அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாழ்வை முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாழ்வை முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். மெய் ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். சொல்லுங்க. மெய் ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் போற்றுவோம். மேலோக தூதர் கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். சொல்லுங்க. மேலோக தூதர் கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், புகழ் பாடிடுவோம். அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம்முடைய பாவம் யாவையும் நீக்கிட்டாரு. அவர் நாமத்தை போற்றும். நம்முடைய வாழ்க்கையை முற்றும் மாற்றி துன்மார்க்க வாழ்வை வீட்டு மாற்றி நீதிமான்களாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறாரே. ஹalleluya. நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம்
அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார். ஆமென். துன்மார்க்க வாழ்வை முற்றும் நீக்கி களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். சொல்லுங்க, களி கூர்ந்திடுவோம். ஆமென். துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் நீக்கி மீட்டார். அவர் நாமம் போற்றுவோம். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். யூதா கோத்திரமே துதிப்பேன், இம்மானுவேலரை துதிப்பேன். சொல்லுங்க, யூதா கோத்திரமே துதிப்பேன், இம்மானுவேலரை துதிப்பேன், இம்மானுவேலரை துதிப்பேன், இம்மானுவேலனை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். ஆமென். என் தேவனை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை. ஆமென். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். உந்தன் பலனால் துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். சொல்லுங்க, உந்தன். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே எந்தன் கீதமே துதிப்பேன், எந்தன் கீதமே துதிப்பேன். என் கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கர்த்தரை
மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உமக்கே மகிமை ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். அவர் நம்மை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கமே அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. ஹalleluya. கிருபையாய் நம்மை ரட்சித்து ஆச்சரியமாய் இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவ்வளவு உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிப்பதை தவிர வேற பெரியது நம்முடைய வாழ்க்கையில வேற ஒன்றும் இல்லை. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர், உயிருள்ளவரை நான் உம்மை பாடுவேன், என்னுடைய ஜீவன் உள்ள வரைக்கும் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர், உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர், உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர நான் உள்ளளவு. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர், உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். ஆராதிக்கத்தானே எல்லாம், ஆராதிக்கத்தானே உம்மை நாங்கள், ஆராதிக்கத்தானே உம்மை, ஆராதிக்கத்தானே. சொல்லுங்க. ஆராதிக்க, ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர ஆமே, நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றி விட்டு. சொல்லுங்க. பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றி விட்டீர். எல்லாம் ஆராதிக்கத்தானே உம்மை, ஆராதிக்கத்தானே எல்லாம், ஆராதிக்கத்தானே உம்மை, ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர். ஆமென். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். அந்தகார இருளிலிருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். சொல்லுங்க. அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். ஆராதிக்கத்தானே
சொல்ல முடியும். நான் உள்ளளவு ஆண்டவரே ஹalleluya உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தி பரிசுத்த ஜாதியாக மாற்றி விட்டீர். பாவ சாபம் நீங்க செய்தீர் பரிசுத்த ஜாதியாக எல்லாம் ஆராதிக்கத்தானே உம்மை ஆராதிக்கத்தானே சொல்லுங்க எல்லாம் ஆராதிக்கத்தானே உம்மை ஆராதிக்கத்தானே ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர் கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன் நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர ஆமே நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர் இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். ஆமென் இடர்கள் சொல்லுங்க எல்லாம் ஆராதிக்க ஆமென் உம்மை ஆராதிக்கத்தானே எல்லாம் ஆராதிக்கத்தானே உங்களை ஆராதிக்கத்தானே அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஞானவரே சொல்லுங்க உமக்கே ஆமென் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை சொல்லுங்க ஆட்டுக்குட்டி உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே வேளையிலே ஆமென் ஏற்ற துணை நீ ஓ உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சொல்லுங்க உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே ஆமென் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர் பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர் பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமையினால் சேர்த்திடுவீர் பரலோகம் தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர். ஆமே சொல்லுங்க உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியான
சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கு மகிமை உண்டாவதாக. வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியார் உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் ஆமென் சொல்லுங்க. எப்படியும் நாங்கள் ஆராதிக்கும் சொல்லுங்க. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. அரியணையில் அரியணையில் வீற்றிருப்பவரே ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஒரு விஷயம் உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. அரியணையில் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு சேதமும் ஒரு தீமையும் அணுகாமல் நம்மை பாதுகாக்கிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் வீற்றிருக்கிறாரே. ஹல்லேலூயா. 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 அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே ஆரா. உங்க சத்தம் உயரட்டும். உமக்கே ஆராதனை. உமக்கே இன்னும் ஒரு விசையாய் உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆமென். ஆட்டுக்குட்டி உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் அடைக்கலமானவர்.
ஹalleluya. அவரே எல்லாவற்றிற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய இக்கட்டான வேளைகளிலே அவர் நமக்கு ஏற்ற துணையாக இருக்கிறார். இடுக்கண் வேளையிலே, ஆபத்து நாட்களிலே, ஹalleluya, அவர் நமக்கு ஏற்ற பதிலளிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த நல்ல தெய்வத்தை ஹalleluya முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஓ ரகதனலரமோ ஷகதனலரபோ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் நம்மை ஏற்படுத்தினதின் நோக்கமே அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கும்படியாக. ஹalleluya. நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரே ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹalleluya, ஹalleluya. முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு. ஹalleluya. ரகதனலரமோ ஷகதனலரபோ கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர் என்று சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை பாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமம் மகிமைப்பட மகிமைப்பட, அவருடைய நாமம் உயர்த்தப்பட உயர்த்தப்பட, அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராக, மகிமையுள்ளவராக, கிருபையுள்ளவராக செயல்படுகிறாரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ரகதனலரமோ ஷகதனலரதியா. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உயர்த்துகிறோம்பா. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. கிருபையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆச்சரியமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவர் நீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல சத்தம் உயர்த்தி உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalலே, ஹalleluya. யாவே ஹalலே, ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மறைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம்மை
வேளையில உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க இன்னொரு விஷயாய், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபி எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை பாதுகாப்பாரே. அணுகிடாதே சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் நாங்க துதிப்போம்ப்பா, இன்னும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே சொல்லுங்க ராஷரபபபப ஓரகதனலரபப. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் ஆமாப்பா இன்று மேன்மையா. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah, 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 Yahweh, Hallelujah,
நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க இன்னொரு விஷயம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையில, அவருடைய வாழ்க்கையில இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளாக நம்ம எதிர்பார்த்த காரியங்களில் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க சொல்லுங்க, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவர் ஆமப்பா. எனக்கா விசுவாசத்தோடு ஆராதனை வேலையில ஆண்டவரே சொல்லுங்க, எதிர்பார்த்த செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தனை செய்வீராக. அற்புதங்களை காண செய்கிறவர். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே பார்த்து கொள்வி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி
ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய ஆலயத்தின் நடுவிலே அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பது அது மகா பெரிய கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். யாரோ வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே வெறுமையாய் தேவனுடைய நிறைவான பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய சத்தத்தை நாம் காதுகளிலே கேட்டு ஹல்லேலூயா இருதயத்திலே உணரத்தக்கதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே ஒரு தொடுதல் உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய சந்திப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து கையை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கையில் நீரோ அணைக்கின்றே, உலகம் வெறுக்கையில் ஐயா நீரோ உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. உமது அந்த வெறுப்பை ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நம்மை அணைத்து அரவணைத்து நம்மோடு கூட நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மோடு கூட வருகிறவர். துதிக்கின்றேன் உம்மை. கடந்த 11 மாதங்களையும் ஆண்டவர் கிருபையாய் கடக்க பண்ணி இருக்கிறார்.
இந்த 12வது மாதத்திலையும் இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை துதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். அவர் நடத்தி வந்த வழிகள் எத்தனை ஆச்சரியமானது. ஓ ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஏசையா ஏசையா உமக்கே ஏசையா. ஹல்லேலூயா ஏசையா. ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. அவர் ஒருவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை இதுவரைக்கும் மார்போடு கூட அணைத்து கொண்டவர், எங்களை அணைத்து முத்தம் செய்தவர், எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை காத்தவர், இந்த 12வது மாதத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஞ்சி இருக்கிறதான இந்த நாட்களையும் கடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். ஆமென் ஹல்லேலூயா. இதுவரையிலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்த ஆமென் ஹல்லேலூயா எல்லா கிருபையை எண்ணி நான் கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே தாமே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். நாவின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கி போவதாக. ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். எல்லா விதத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் ஒரு விடுதலையை இப்பொழுதே என் ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராகப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்கப்பா. மகிமையாவற்றை நீர் எடுத்துக் கொள்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கிருபையாக தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். 1ஆம் தேதி நான் சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்பது உண்டு. ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தை சபைக்கு அறிவிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் வரும் பொழுது நான் ரொம்ப உட்கார்ந்து ஆண்டவரே ஒரு வார்த்தையை தாரும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணலை. ஏன்னா இந்த பலிபீடத்திலிருந்து உண்மையை சொல்லணும்ல. இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு வரும் பொழுது உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது கிறிஸ்து பிறப்பின் செய்தி. அல்லேலூயா. நான் நேர கிறிஸ்து பிறப்பின் செய்தியை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் மிக மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம், மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா
ஆமென். அதே போல அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் வேற ஒன்றுமே இருக்காது. நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆமென் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அப்படி சொல்றதுக்கு பதில் தேவனாக இருந்தவர், கடவுளாக இருந்தவர் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு அவர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தைரியமாக சொல்ல முடியும், அந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தில் அவர் பிறந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா 2வது அதிகாரம். அதில் எல்லாரும் அந்த வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 8வது 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 78வது பக்கம் 2வது அதிகாரம் 7லிருந்து 19 வரைக்கும். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். சத்தமா வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 2000 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக இந்த முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்காகவும் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பொதுவாக இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியை குறித்து அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தான் அந்த செய்திகளை அதிகமாக நாம் தியானிப்பது வழக்கம். ஆனால் இந்த மாதம் முழுவதுமாக இந்த வேத பகுதியிலிருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு கேளுங்க, உங்க உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? சத்தமா, உங்க உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள உள்ளத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அதை விட மேன்மையானது வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. மெய்யாகவே கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். பொதுவாக இந்த கேரல் ரவுண்டில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாய் பாடப்படுகிறதான ஒரு பாடல், ஒரு சரணத்தை நம்ம பாடுவோமா? டி மைனர். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும்
மறுபடியும் சொல்லுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கையை தட்டி பாடுவோமாக. புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட. அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இன்னும் இந்த பாடல்கள்லாம் பாடி நம்ம ஜனங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்லணும். அன்னைக்கு மேய்ப்பர்கள் எப்படி ஆண்டவருடைய பிறப்பின் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்கே போய் அந்த பிள்ளையை கண்டு அந்த செய்தியை எல்லா இடங்களிலும் பிரசித்தப்படுத்தினாங்களோ, அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் அந்த செய்தியை பிரசித்தப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கேரல் ரவுண்டை போகிறத பார்த்துட்டு அவங்களும் காப்பி பண்ணுறாங்க. நம்ம விபிஎஸ் நடத்துகிறத பார்த்துட்டு எல்லாமே பிசாசுக்கு வேலையே காப்பி பண்ணுற வேலை தானே. அன்னைக்கு நிற்கிறோம், திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, இது எங்கேயோ அதிகமாக இந்த பாட்டு நம்ம பாடியிருக்கிறோமே அப்படின்னு. இந்த சண்டே ஸ்கூலில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததான பாடலை அவனுங்க அதை கேட்சப் பண்ணி இந்த ராத்திரி பாடிட்டு இருப்பாங்களே மலைக்கு போகிறவங்க, அந்த பாட்டை பாடுறாங்க அதே ராகத்தில், மாற்றமே இல்லாமல். கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காதுக்குள்ளே ஒரு கதை சொல்லுவான். முன்னாடி பழைய பாடல் என்னென்ன ஃபாதர் பாட்டை காப்பி பண்ணி பாடுறாங்க, என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாளும் மட்டுப்பட்டு போகாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இன்னும் தீவிரமாய் அவருடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு செல்வதற்கு நாம் செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். 1ஆம் தேதியே கிறிஸ்மஸ் செய்தி கொடுத்தாச்சு. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த செய்திக்குள்ளே நான் போக விரும்பலை. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகள் உண்டு. மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் அந்த தாவீதின் ஊருக்கு கடந்து செல்கிறார்கள். அந்த தாவீதின் ஊரிலே போய் கர்த்தரால் சொல்லப்பட்டதான அந்த பிள்ளையை கண்டு அவர்கள் எல்லாரும் ஆனந்த சந்தோஷம் அடைந்து அந்த சங்கதியை, அந்த செய்தியை அவர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஊருக்குள்ளே கடந்து போய்
அங்கே அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். 15வது வசனத்தில் பாருங்க, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவங்க மேய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். நாம் எல்லாரும் அந்த தாவீதின் ஊருக்கு போவோம். அந்த தாவீதின் ஊருக்கு இன்னொரு பெயர் இருந்தது, பெத்லகேம். அல்லேலூயா. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டதான இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே கடந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இதிலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்னுடைய மனதை தொட்டது. 15வது வசனத்திலே, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு மேய்ப்பர்கள் ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, நம்ம எல்லாரும் எங்கே போவோம்? பெத்லகேமுக்கு போவோம். அங்கே போய் கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை உண்மைதானா, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்படியாக நம்ம எல்லாரும் புறப்பட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருமனப்பட்டு அவர்கள் பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு அவர்கள் பெத்லகேம் ஊராகிய அந்த தாவீதின் ஊருக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டு போனாங்க. இன்னைக்கும் இந்த 2025வது வருஷம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம எல்லாரும் பெத்லகேமுக்கு போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நாமும் பெத்லகேமுக்கு போவோமா? பெத்லகேமுக்கு போவோமா? அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது நாம் தியானிக்கப்பட வேண்டியதான ஒரு காரியம். பெத்லகேம், எருசலேம், இஸ்ரவேல், அந்த தேசங்களில் நடந்ததான சம்பவங்கள், இதையெல்லாம் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு இஸ்ரவேல் தேசத்திலே, அந்த பெத்லகேம் யூதேயா தேசத்திலே பெத்லகேமிலே இயேசு பிறந்ததினால் அந்த தேசத்திலே நடந்ததான, அந்த தேசத்திலே இருக்கிறதான சில சம்பவங்கள் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி கடந்த நாட்களில் போன வாரத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பாஸ்டம்மா தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சமீபமாயிற்று என்று அதிகமாக உணரத் தோன்றுகிறது. ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் சந்ததியை தெரிந்து கொண்டார். யாக்கோபை ஆசீர்வதித்து யாக்கோபின் மூலமாக அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்களாக மாற்றினார். அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர்கள் தவறு செய்தார்கள். அவர்கள் எல்லாரும் சிதறப்பட்டு போனார்கள். மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்த்தார். மறுபடியும் தவறு செய்தார்கள். மறுபடியும் சிதறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமாக 1947வது ஆண்டுன்னு நான் நினைக்கிறேன், 47, 48, 48வது வருஷத்தில் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டது. அது ஒரு குட்டி நாடு தான், ஒரு சின்ன தேசம்தான். ஆனால் அந்த தேசம் அங்கீகாரம் பெற்று உலக நாடுகளுடைய வரிசையிலே அதுவும் ஒரு நாடாக அங்கீகாரம் பெற்று அங்கே சுதந்திரம் அடைந்ததாக நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த தேசத்தை குறித்ததான ஒரு செய்தி
ஜனங்கள் எல்லாரும் சிதறப்பட்டு முழு உலகத்திலையும் சிதறப்பட்டதான ஜனங்களை நான் கடைசி நாட்களில் நான் கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான அந்த செய்தி வேதாகமத்தின் அடிப்படையில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்தில் நடந்ததான சம்பவங்கள் இன்றைக்கு எப்படி அதோடு கூட தொடர்பு உடையதாக இருக்கிறது என்று அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான தந்தி டிவியில், தந்தி அந்த தொலைக்காட்சி சேனலில் ஒரு நியூஸ் கடந்த நாட்களில் வெளிவந்தது. அதை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக வந்துச்சு. அந்த அந்த நியூஸை வேணால் போடுங்களேன், எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அந்த நியூஸை கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செய்திக்குள்ளே போவோம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் இந்திய பழங்குடியினருக்கு சொந்தம் கொண்டாடும் இஸ்ரேல் அவர்களை அழைத்து செல்ல தயாராகி வருவதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், மிசோரமில் பினி மெனாஷே பழங்குடியினர் வசிக்கிறார்கள். இந்த பழங்குடியினர் தங்களுடைய தாயகம் இஸ்ரேல் என்றே சொல்லி வருகிறார்கள். இவர்கள் இஸ்ரேலின் லாஸ்ட் ட்ரைப், அதாவது இஸ்ரேலில் மறைந்து போன பழங்குடி இனங்களின் மனாசேயின் சந்ததியினர் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய ஆசிரிய பேரரசால் நாடு கடத்தப்பட்டவர்களின் சந்ததியினர் என்று சொல்லப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியினத்தவர்களுக்கு அவர்களின் யூத தொடர்புகள் தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் 1970களிலேயே யூத மதத்தை பின்பற்ற தொடங்கினார்கள். 2005 வரையில் அவர்களை இஸ்ரேல் அங்கீகரிக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு நடத்திய மரபணு ஆய்வு பினி மெனாஷே பழங்குடியின சமூகத்தினருக்கும் மத்திய கிழக்கில் வசித்தவர்களுக்கும் இடையிலான வம்சாவளி உறவை நிரூபிக்க அவர்களை இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களாக அங்கீகரிக்க தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக அவர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லவும் தீவிரம் காட்டி வருகிறது. வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் 5800 பினி மெனாஷே பழங்குடியின மக்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்திற்கு நெட்டன்யாகு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு தொடங்கும் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 2026இல் 1200 பேரை அழைத்து செல்ல இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இடம்பெயரும் இவர்களுக்கு குடியிருப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி, ஹீப்ரு மொழியை கற்பிப்பது எல்லாம் இஸ்ரேல் ராணுவத்துடைய பொறுப்பு என்று இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக 2040 கோடி ரூபாயை இஸ்ரேல் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இடம்பெயர்வோரை வடக்கு இஸ்ரேலின் கலீலி பகுதிக்கு படிப்படியாக இடம்பெயர செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதி லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. 2023இல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே தொடங்கிய சண்டை காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்திய பழங்குடியினரை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்தை மிகவும் முக்கியமானது, சியோனிசமானது என்றும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் வடக்கை வலுப்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு. அதில் ஒரு செய்தி ஆச்சரியமாக இருந்துச்சு. இஸ்ரேலிலே சிதறப்பட்டதான ஒரு கோத்திரம் நம்ம தேசத்தில் இருக்கிறதாக, அதில் மணிப்பூர், நம்ம தேசத்தில் அந்த மனாசே கோத்திரம் சிதறி இருக்கிறதாகவும், அதை இந்த நாட்களில் கண்டுபிடிச்சி இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி அங்கே இருக்கிறதான எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளில் இருக்கிறதான எங்களுடைய மக்கள் எல்லாரையும் நாங்கள் மீட்டுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்கே இருக்கிற அத்தனை மக்களையும் ஃப்ளைட் அனுப்பி எல்லா செலவுகளையும் நாங்களே பார்த்துக்கிறோம். அவங்கள அங்கே அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு குடியுரிமை, அவங்களுக்கு தங்குறதுக்குரிய இடங்கள் எல்லாமே நாங்களே பார்த்துக்கொள்வோம். ஏன்னா அவங்க எங்களுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த மரபணு அதை சார்ந்து இருக்கிறதுனால அந்த ஜனங்களை இஸ்ரேல் அவங்க தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதாக நம்முடைய தமிழ் நியூஸில் அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒன்று தெரிகிறது, ஆண்டவர் அவருடைய வேலை வந்துவிட்டது, அவருடைய காரியங்கள், வேத வசனங்கள் அவ்வளவு வெகு சீக்கிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா,
ஆமென். வெகு சீக்கிரமாய் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையினால காலம் சமீபமாய் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இங்கே நாம் பெத்லகேமுக்கு போய் அங்கே நடந்ததாக சொல்லப்பட்டதான காரியங்களை நாம் கேள்விப்படும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. பெத்லகேமை குறித்து அதனுடைய ஆரம்ப நாட்களில் அந்த பெத்லகேம் ஊரில் நடந்ததான சம்பவங்கள், இதற்கு முன்பதாக அந்த பெத்லகேமில் என்ன சம்பவங்கள் நடந்தது, ஏன்னா வேதாகமும் ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறது, அதை 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 அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா அதில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் வேதாகமும் ஒரு சம்பவத்தை அடையாளப்படுத்தி காண்பிக்காது. அப்படியானால் இந்த பெத்லகேமிலே நடந்ததான சம்பவங்கள் என்ன அப்படின்னு இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிப்போம். நமக்கு நேரங்கள் இருக்கிறதை பொறுத்து இது முதல் வாரம், இன்னும் கிறிஸ்மஸ் நாட்கள் வரைக்கும் இந்த பெத்லகேம் ஊரிலே நடந்ததான சம்பவங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. இந்த பெத்லகேமை குறித்து வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு மனப்படமாக தெரிந்ததான ஒரு வேத வசனம். வாசிங்க. மனப்படமா தெரிஞ்ச வசனம்னு சொன்னதுக்கு அப்புறமும் சத்தம் வரலையே. வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே அப்படின்னா, இந்த பெத்லகேமுக்கு இயேசு பிறந்ததான தாவீதின் ஊராகிய இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? சத்தமா சொல்லுங்களேன். என்ன பேரு? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்கள் பக்கத்துல இருந்து ஒரு சத்தமும் வரல. பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? எப்ராத்தா. அல்லேலூயா. ஆமென். பெத்லகேமுக்கு அதற்கு முன்பதாக அந்த ஊர் எப்ராத்தா என்று அழைக்கப்பட்டது. அப்படியானால் இந்த எப்ராத்தாவை குறித்து தியானிப்பதற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம், அதில் எல்லாரும் திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும், அதுதான் இன்னைக்கு உள்ளதான செய்தி. அங்கே இந்த எப்ராத்தா என்கிறதான இந்த ஊரிலே, இந்த சின்ன கிராமத்திலே நடந்ததான சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 35:16-19. எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. இந்த செய்தி மனசுல பதிஞ்சிச்சா? எப்ராத்தா என்னப்பட்டதான இந்த பெத்லகேமிலே முதலாவது ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. ஆவியானவரும் எழுதி வைத்திருக்கிறார். பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். யாக்கோபுடைய மனைவி, அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டார்கள். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடியதான இடம். அன்றைக்கு யாக்கோபு தரிசனத்தில் பார்த்தான். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார்.
அப்பொழுது அந்த இடத்துல, இந்த இடம் இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பெத்தேல் என்கிறதான அந்த இடத்துல தான் இன்றைக்கும் உலக பிரசித்தி பெற்றதான தேவாலயம் சாலமோன் ராஜாவினாலே கட்டப்பட்டதான அந்த தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல தான் ஸ்தாபிக்கப்பட்டது. இவர்கள் பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு போகும் பொழுது, எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. எப்ராத்தா அப்படின்னா பெத்லெகேம். என்ன? பெத்லெகேமுக்கு போகிறதுக்கு அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. எங்கிருந்து எங்க போறாங்க? எங்கிருந்து எங்க போறாங்க? சத்தமா சொல்ல மாட்டேங்கிங்களா? நான் உங்களுக்கு பொதுவா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை நேசிப்பார்னு பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பெத்தேலை விட்டு எப்ராத்தாவுக்கு என்ன செய்றாங்க? அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. எப்ராத்தாவுக்கு போறதுக்கு முன்பதாகவே ராகேல் பிள்ளையை பெற்றாள். அல்லேலூயா. பக்கத்துல வந்துடுச்சு. எப்ராத்தா ஊர் பக்கத்துல வந்தாச்சு. இன்னைக்கு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எத்தனை பாடுகளை பட வேண்டியது இருக்குது. உடனே டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கே போகிறது, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, அங்கே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. வீட்டில் இருக்கும்போது பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, போகிற வழியில் பிள்ளை என்ன செஞ்சாங்க? பெற்றெடுத்தாங்க. அதுக்கு உரியதான பலன் அன்னைக்கு எல்லா ஸ்திரீகளுக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு என்னைக்கு கரு உண்டாயிருச்சோ அந்த நாள்ல இருந்து பிள்ளையை பெற்றெடுக்க வரைக்கும் பெட் ரெஸ்ட் தான். அப்புறம் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். கண்டிப்பா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்புறம் அந்த பிள்ளைய வளர்த்து எடுத்து உருவாக்குறதுக்குள்ளேயும் பாதி வயசு என்ன செஞ்சிடும்? போயிடும். அன்னைக்கு இவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது பெத்லெகேமுக்கு மிக சமீபத்தில் பக்கத்தில் கண் பார்க்கிற தூரத்தில் பெத்லெகேம் இருக்குது. போறதுக்குள்ளேயே வழியிலேயே ராகேல் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெத்லெகேமுக்குள்ள உள்ள நுழையிறதுக்குள்ளேயே ஒரு அற்புதம் என்ன செய்தது? நடந்துச்சு. அப்படின்னா நான் இதை இப்படி பார்க்குறேன். பெத்லெகேம் என்பது அது ஒரு அப்பத்தின் வீடு. அது தேவன் போஷிக்கிறதான ஆகாரம் கொடுக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, பெத்லெகேமுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாகவே அற்புதங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கிறது. அதை நான் இப்படி கூட நான் பார்க்குறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. புதிய வருஷத்துக்குள்ள, அடுத்த வருஷத்துக்குள்ள நுழையிறதுக்குள்ள ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண செய்யணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நான் ஒரு விளக்கத்தை சொல்றேன். ராகேல் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னா, நான் புதிய வருஷத்துக்குள்ள நான் நுழையிறதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுக்கணும். ஆண்டவர் எனக்கு கிருபை தருவாராக. கண்ணை மூடி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் பிள்ளை பெறாத மலடியா நான் இருக்கக்கூடாது. பிள்ளையை பெற்றெடுக்கிறத பாக்கியத்தை எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனதார பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முடிய போதுப்பா. எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு காரியம் நடந்துராதான்னு சொல்லி எத்தனை பிள்ளைங்க ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, அப்படி பிள்ளை பேருக்காக, அவன் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவருடைய கற்பத்தை கத்த திறப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர. கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே
ஆமென், ஹல்லேலூயா. அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வருஷம் முடிவிற்குள்ளாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த பிளானிங் மீட்டிங்கில் கேட்கும்போது எனக்கும் ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருக்குது, ஒருத்தரை கூட புதிதாக கூட்டிட்டு வர்றதுக்கு நமக்கு அதுக்குரியதான நிலைமை இல்லை அப்படின்னா, ஆமென், எப்படி நம்ம ரட்சிப்புக்குள் நடத்துறது அப்படின்னு கையை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த வருடம் முடிவிற்குள்ளாக ஒரு நபரையாவது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த சபைக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலேயே பிள்ளையை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுப்பதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு. வேதனை இல்லாம பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. அப்படின்னா அவமானம் இல்லாம, நிந்தனை இல்லாம ஒருத்தரை ரட்சிப்புகளை நடத்துறது கொஞ்சம் கடினம் தான். எல்லாமே லகுவாக இருக்கும் அப்படின்னா முடியாது. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் நிந்திக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் மூலமாக ஒரு பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தருவாராக. உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, உங்களை நம்ம ஊர் பாஷையில் ஏசினாலும் பரவாயில்ல, எப்படி ஆகிலும் ஒருவரையாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதுக்கு அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. 17வது வசனத்தில், பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். அப்படின்னா ஏற்கனவே பிள்ளையை நீ பெற்றிருக்கிற, இந்த முறையும் நீ பிள்ளையை பெறுவாய். முதல்ல பிறந்த பிள்ளை எந்த பிள்ளை? அந்த பிள்ளை பேர் என்ன பேர் தெரியுமா? யோசேப்பு. அல்லேலூயா. அந்த யோசேப்பை முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். ஆமென், சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படின்னா ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாய், இப்போ திரும்பவும் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய். இதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா எனக்கு தெரில. ஆனால் சபையில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு, சபையில் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு, இன்னைக்கு தேசங்களுக்கு, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதான அநேக கிராமங்களுக்கு, அநேக பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அநேகர் உண்டு. அல்லேலூயா. இந்த சபை அநேகரை பெற்றெடுத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த திருச்சபை அநேகரை உருவாக்கி இருக்கிறது. ஆமென். ஆனால் மறுபடியும் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் இந்த சபைக்குள்ளே அநேகரை பெற்றெடுப்பதற்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் இன்னும் பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக இன்னைக்கு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம், கன்ஃபஸ் பண்ணுகிறோம். ஏற்கனவே இந்த சபைக்குள்ள அநேகரை கர்த்தர் நீர் எழுப்பி இருக்கிறீர், ரட்சித்து இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, மறுபடியுமாக இந்த ஸ்தலத்திலே அநேகரை கொண்டு வந்து நீ ரட்சித்து உருவாக்கி தேசங்களுக்கு, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக அநேகரை கர்த்தர் மாற்றுவீராக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராகேலை பார்த்து அந்த மருத்துவச்சி சொல்றாங்க, பயப்படாது, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். அல்லேலூயா. பயப்படாதே. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். ஆமென், சொல்லுவோமாக. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளையை பெற்றெடுக்கிறதான பாக்கியம் இந்த டிசம்பர் மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் நமக்குள்ள இந்த பாரம் வரட்டும். ஆக்சுவலாக நான் இந்த வசனங்களெல்லாம் உண்மையிலே எனக்கு இதுக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் அப்படிலாம் நான் தியானிச்சுட்டுலாம் நான் வரல. எனக்கு அப்படி ஒன்றும் எனக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போல தானே ஞானம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது, நான் உண்மையிலே நான் சொல்கிறேன். ஆனால் ஆவியானவர் சபையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. 18வது வசனத்தில் பாருங்க, மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி, நோ தானே அது,
பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அது என்னங்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பிள்ளைக்கு பேர் வைக்கிற காரியம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த நாட்களில் எல்லாருமே ஒரு அர்த்தத்தோடு தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. இன்றைக்கி என்ன அர்த்தம்னே கண்டுபிடிக்க கூகுளே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேரை செலக்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. நேர நமக்கு ஒரு மீனிங் தெரியணும், அர்த்தம் தெரியும்னா நேரம் எங்கே உடனே டக்குன்னு கூகுளில் தட்டி இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு விவரம் என்ன, எல்லாமே அங்கே ஃபுல்லாக எல்லாமே ஹிஸ்ட்ரி வந்துடுது. எல்லாருமே இப்போ நம்ம எல்லாருமே யாருடைய கண்ட்ரோலில் போயிட்டோம்? ஒருத்தனுடைய கண்ட்ரோலில் போயிட்டோம். இப்போ அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, பேர் ஒரு அர்த்தத்தோட தான் பேர் வைக்கிறாங்க. இயேசு என்றால் என்ன? மறந்து போச்சே நமக்கு. இதை விட அவர் சரியா வரல, சத்தமா சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. ரட்சகர், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்றுதான் இயேசு என்கிறதான பேருக்கு அர்த்தம். இங்க பிள்ளையை பெற்றெடுத்ததான தாயும் ஒரு பேர் வைக்கிறாங்க, தகப்பனும் பேர் வைக்கிறாங்க, ராகேலும் பேர் வைக்கிறாங்க, யாக்கோபும் பேர் வைக்கிறாங்க. ராகேல் பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பெனோனி அப்படின்னு வைக்கிறாங்க. பக்கத்துல இல்ல அந்த பிள்ளைக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையனுடைய தகப்பன் யாக்கோபு அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? பென்யமீன். அல்லேலூயா. பெனோனி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, வருத்தத்தின் குமாரன் என்று அர்த்தம். பெனோனி அப்படின்னா என்ன பேரு? வருத்தத்தின் குமாரன். பென்யமீன் அப்படின்னா வலது கரத்தின் குமாரன். இவங்க எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? இவங்க எனக்கு வலது கையாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வலது கையா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன் என் கூட. வலது கையா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க தான் எனக்கு எல்லாமே. இவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அவங்க தான் எனக்கு ரைட் ஹேண்ட், அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க ரைட் ஹேண்ட் என போயிருச்சு அப்படின்னா நான் எல்லாமே இழந்தது போல நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ 2 பேர் பெயர் வைக்கிறாங்க. ராகேல் பேர் வைக்கிறாங்க வருத்தத்தின் குமாரன். அவ பேர் வச்சது அவளை பொறுத்தளவுல அவளுக்கு சரிதான், உண்மைதான். ஏன்னா போற வழியிலேயே கற்ப வேதனைப்பட்டு மிகுந்த வேதனையில பிள்ளை என்ன செய்யறா? பெற்றெடுக்கிறா. மிகுந்த வேதனையில ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து, எப்பா இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருந்துச்சு, இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுக்கணுமா, இப்படி ஒரு புத்திரனை நான் பெற்றெடுக்கணுமா. ஏன்னா அந்த 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 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு முடியலை. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அந்த வசனத்தில் பாருங்க, பிள்ளையை பெற்றெடுத்து உடனேயே ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டா? ஆள் இறந்தாச்சு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன நடந்திருக்கும்? பிள்ளையை பெற்றெடுத்து அவளுக்கு சரீரத்தில் வேதனை. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ சரீரத்தில் மிகுந்த பலவீனத்தில் வேதனைப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கிறா, வருத்தத்தின் குமாரன். இவன் வருத்தம் தான், எனக்கு இவன் பிறந்தது வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா? பேரை வைக்கிறா. ஆனால் அந்த பிள்ளையினுடைய தகப்பனோ அந்த பிள்ளையை பார்த்து, இல்லை இவன் வருத்தத்தின் குமாரன் இல்லை, இவன் எனக்கு வலது கையாக என்ன செய்ய போகிறான்? இருக்க போகிறான், வலது கையின் குமாரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஒரே பிள்ளை தான். அந்த ஒரே பிள்ளையை பார்க்கிறதான பார்வையை பாருங்க. தாய் பிள்ளையை பெற்றெடுத்ததான தாய், இவன் எனக்கு வருத்தத்தை கொடுக்கறதுக்காகவே பிறந்திருக்கிறான், இவன் வருத்தத்தின் பிள்ளை அப்படின்னு
அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததான தாய் அந்த பார்வையில் பார்க்குறா. அவள் வேதனையிலிருந்து அந்த வார்த்தைகளை சொல்கிறா, தப்பு இல்லை. ஆனால் அதே சூழ்நிலையில தான் பிள்ளையினுடைய தகப்பன் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறாரு. அந்த பிள்ளையை பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. ஏன்னா இவன் தான் எதிர்காலத்தில் எனக்கு ஒரு ரைட் ஹேண்டாகவே, எனக்கு வலது கையாகவே செயல்பட போகிறதான ஒரு புத்திரன் என்று அவன் பிறந்த நாள்லையே யாக்கோபு அவனை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா இதை நான் இப்படி சொல்லிட்டு அங்கே வரேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிறதான பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவன் உருப்பட மாட்டான், இவன் தருதலை, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இப்படியே பார்க்குறீங்களா? இல்லை, இவன் ஒரு நாள் வரும் பொழுது எனக்கு பிளெஸ்ஸிங்காக மாறுவான். இவன் சொல்கிறது 2 பேரையும் தான், என்ன ஆண் பெண் 2 பேரையும் தான். இந்த பிள்ளை எனக்கு எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பார்வையோடு கூட பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். கையை உயர்த்தி கண்களை மூடி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோம் உங்கள் பிள்ளைகளுக்காக. இந்த வருஷத்தின் கடைசி போன ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கடைசி வாரத்தில் இன்னைக்கு இப்போ நம்ம தியானிக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையுமே நம்ம மனதில் வச்சு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பதில் தருவாராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்தில் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லது பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ண தெரியலன்னா இந்த யாக்கோபு சொன்னது போலவே சொல்லுங்க, என்னுடைய பிள்ளை, நான் பெற்றெடுத்ததான பிள்ளை எனக்கு வலது கையின் மகனாகவே வலது கையின் மகளாகவே எனக்கு இருப்பார்களாக. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனக்கு எதிர்காலத்தில் எனக்கு வலது கையாகவே என் பிள்ளை மாறுவான். எனக்கு வலது கையாகவே என் பிள்ளை வளருவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதமான ஒரு மகனாகவே வளருவான். ஆசீர்வாதமான ஒரு மகளாகவே எனக்கு வளருவாள். ஆமென். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை போய் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே காரியம்தான், ஆனால் பார்க்கிற பார்வையில் வித்தியாசம். வேதனை இருக்குதான், ஆனால் அந்த வேதனையில் நம்ம வார்த்தைகளை கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அதாவது மனுஷனுடைய வாயில் நாவில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ராகேல் அந்த பிள்ளையை பார்த்தா அவ்வளோதான், நானும் செத்து போயிடுவேன், இந்த பிள்ளையும் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவள் அந்த பிள்ளையை ஒரு முடிவாக பார்த்தாள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனால் யாக்கோபு அப்படி பார்க்கல. இந்த பிள்ளை முடிவு கிடையாது, இந்த பிள்ளை இப்போதான் தொடக்கம், ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை உங்களை நீங்கள் உட்கிரகிச்சுக்கிட்டீங்களா? ஆமென். ஏன் தெரியுமா? பிந்தின நாட்களில் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் அங்கே யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். சகோதரர்கள் அங்கே அந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்கள்லாம் ஆகாரம் வாங்குறதுக்காக எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே யோசேப்பு பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த பென்யமீன் நிமித்தமாக முழு குடும்பமும் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அவன் யாக்கோபு சொல்கிறான், அந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா, ஏன்னா சொல்கிறாங்க இங்கே இந்த பிள்ளையை விட்டுறாதீங்க, ஏற்கனவே ஒரு பிள்ளையை நான் இழந்துட்டேன், இப்போ இந்த பென்யமீனையும் இவன் கடைசி பிறந்த பையன், இவனையும் நான் இழக்கிறதுக்கு நான் இனி மாட்டேன், அவனை நான் இழந்துட்டேன்னா என் ஆத்மாவும் பிரிஞ்சிரும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த பென்யமீன் மேலே இந்த யாக்கோபுக்கு ஒரு பற்று இருந்ததை அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த பென்யமீன் நிமித்தமாக யாக்கோபுடைய முழு குடும்பமும் அங்கே எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஆமென், இந்த ராகேல் அந்த பிள்ளையை ஒரு முடிவாக பார்த்தாள். அவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் யாக்கோபு அவனை அப்படி பார்க்கல. இவன் எனக்கு வலதுகையின் குமாரன்,
அவன் மூலமாக தான் அந்த குடும்பத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. அப்படின்னா கையை உயர்த்தி, 2 கையையும் உயர்த்தி உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. எங்கள் பிள்ளைகள் மூலமாகத்தான் நாங்கள் போஷிக்கப்பட இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மூலமாக என்னத்தான் இருக்கிறோம், அவங்க காரியத்தை பார்த்துக்கிறட்டும், நாங்கள் எங்கள் காரியத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நாங்கள் எத்தனையோ பார்த்துட்டோம், பேசிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் மனதில் யோசிக்காதங்க. மனதார கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, அவர்கள் மூலமாக தான் நாங்கள் போஷிக்கப்பட இருக்க போகிறோம். அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இருக்க போகிறோம். அவர்கள் எனக்கு வலதுகையாகவே செயல்பட போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இதில் கொஞ்சமும் விசுவாசத்தில் தடுமாறிடக்கூடாது. விசுவாசத்தோடு கூட, ஏன்னா பிள்ளைகள் இன்னைக்கு வளரக்கூடியதான சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆமேன் குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமான சந்ததிகளாக மாறணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளையை பார்க்கிற விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. ராகேலுடைய சாப்டரை பாருங்க. அதே இடத்துல அவளுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆமேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமாக. ஒரு பென்யமீன் நமக்கு பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு ஒரு பென்யமீன் பிறந்திருக்கிறான். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பிறந்திருக்கிறது. எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில், இந்த தொடக்கத்தில் நான் விசுவாசத்தோடு நான் சொல்ல முடியும், எனக்கு ஒரு விடிவு காலம் தோன்றி விட்டது. எனக்கு ஒரு ஆமேன் சூரியன் ஆமேன் ஹல்லேலூயா உதித்து விட்டது. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பிறந்து விட்டது. ஆமேன். அதை பெத்லகேமிலே நான் பார்க்கிறேன். அதை நான் தேவனுடைய அப்பத்தின் வீடாகி அவருடைய சமூகத்திலே நான் பார்க்கிறேன். இங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தொடங்கி விட்டது. அது காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதமான ஒன்று. ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் அது ஆமென் ஹல்லேலூயா அது சாபமாக முடிந்து விடாது. என்னுடைய எதிர்காலம் அது ஆசீர்வாதமாக முடியும். யார் ஒருவரும் அதை மாற்ற முடியாது, அதை அழிக்க முடியாது. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமாகிய எப்பிராத்தாவிலே எனக்கு ஒரு வலது கையின் குமாரன் பிறந்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பிறந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆமென் ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய அதிகாரத்தோடு இந்த இடத்துல சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதங்கள் பிறந்து விட்டது. ஆமென். அது துளிர்க்க விட்டது. வலது கையின் குமாரனாக, வலது கையின் பிள்ளையாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பிள்ளையை பார்த்ததான பார்வை வேற. அல்லேலூயா. ஒரே பிள்ளை தான், 2 பேரும் பார்த்ததான பார்வை வேற. அதை அப்படியே இப்படி நான் கனெக்ட் பண்றேன். அதே பெத்லகேமில் தான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கடவுளாக இருந்தவர் இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டார். அவரை பார்க்கிறதான பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. அல்லேலூயா. ஏதோ அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சதுனால நம்ம அவரை தெய்வமாக பார்த்து, அவரை இரட்சகராக பார்த்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பார்க்கிறதான பார்வை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அவர் சுகத்தை தருவார். அவர் நல்ல மனுஷன். அவர் வியாதியை மாற்றுவார். ஒவ்வொருத்தரும் இயேசுவை பார்க்கிறதான பார்வை வேற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் பார்த்த பார்வை வேற. என்ன? இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய ஆண்டவர், இவர்தான் என்னை நடத்துகிற மேய்ப்பர், இவர்தான் என்னை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதான பிரதான ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியே தாங்க நம்ம வெளியில் போய் நம்ம சொல்லணும். இந்த நற்செய்தியை தான் வெளியில் போய் சொல்லணும். என்ன? இயேசு ஒரு சாதாரண நபி அல்ல. அவர் ஒரு வெறும் தீர்க்கதரிசி இல்லை. அவர் தூதன் கிடையாது. அவர் ஏதோ நல்லது செய்கிறவர் மட்டும் இல்லை, அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் தான் நம்மை மீட்டு நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் என்கிறதான அந்த நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிக்க, அன்றைக்கி மேய்ப்பர்கள் எப்படி கொண்டு போனாங்களோ அந்த செய்தியை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அந்த மேசியாவாகிய இயேசுவை அறிந்து கொள்ள, அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த இயேசு ரட்சகர் தான் நமக்கு வலதுகையாக இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. சொல்லுவாங்கள்ல, ரைட் ஹேண்டு போயிடுச்சுன்னா நான் ஒன்றுமே கிடையாது. புருஷன் மனைவியை பார்த்து, மனைவி புருஷனை பார்த்து, இவ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இல்லைன்னா நான் இல்லை. அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இயேசு இல்லைன்னா நான் இல்லை. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென். ரட்சகராகிய இயேசு எனக்கு இல்லைன்னா கண்ணை மூடி கையை உயர்த்தி டி மேஜர், யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாரோ சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் போதும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த பெத்லகேமை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் எவ்வளோ நம்மளால் மேக்சிமம் அந்த வார்த்தைகளெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கி இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். ஆமென். தொடர்ந்து வருகிற நாட்களில் அடுத்த வாரமும் இது என்னுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் இப்போ மறுபடியும் அந்த பாயிண்ட்டை நான் தொடர்ந்தேன்னா வேகமாக சொன்னது போல் இருக்கும். ராகேல் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். யாக்கோபு அந்த பிள்ளைக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இங்க இருக்கிற யாவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் பெற்ற பிள்ளையா இது? யாக்கோபு சொல்றா, நான் வேதனையின் சூழ்நிலையில இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன். நான் வேதனையில் இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன். அதனால இதற்கு பெனோனி, இது வேதனையின் மகன், வேதனையின் குமாரன். அது உள்ளத்திலிருந்து எழும்புகிறதான அந்த 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 மாம்சத்திலிருந்து எழும்புகிற வேதனையின் உச்சக்கட்டத்தில் வரக்கூடிய வார்த்தை. ஆனால் ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் யாக்கோபின் மூலமாக. ஹல்லேலூயா. பென்யமீனாக பாருங்க உங்க பிள்ளைகளை, வலதுகையின் குமாரனாக பாருங்க, வலதுகையின் புத்திரனாக பாருங்க. ஆமென். யாக்கோபு பார்க்குறான், எனக்கு ஆசீர்வாதமே இப்பதான் பிறந்திருக்குது. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஆசீர்வாதம் தான், ஆனால் இந்த பிள்ளை விசேஷமானது. எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் பிறந்துட்டு பென்யமீன்னு பேர் வைக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல எத்தனையோ இழப்புகள், போன மாதம் நம்ம தியானித்தோம். ஆமென். இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தாவீது பெற்றுக்கொண்டான். எத்தனையோ காரியங்கள்ல நமக்கு இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், விரக்திகள். ஆனால் கடைசியில இன்னும் ஒரு காரியங்கள் எனக்கு இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசியில யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க 12 பேர். இந்த பென்யமீன் தான் கடைசி பிறந்த பையன். அந்த கடைசி பிறந்த பையன் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். நாங்கள் இருக்கிற ஏமாற்றத்தோடையே நாங்கள் இந்த வருஷத்தை நாங்கள் முடிச்சிடக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே பிரச்சனைகளோடு கூட இந்த வருஷத்தை நாங்கள் முடிச்சிடக்கூடாது. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறார். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே பிறந்து விட்டது. ஆமென். ஏற்கனவே இன்னும் பிறக்கணும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல பிறக்கணும் கிடையாது. இப்பொழுதே அந்த ஆசீர்வாதங்கள் பிறந்து விட்டது. பென்யமீனை கர்த்தர் நமக்காக ஆமென் பிறக்க செய்து விட்டார். ஆமென். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்மை பலப்படுத்துவதற்கு, நமக்கு ஆமென் அடுத்த நிலைமையிலே நாம் செயல்படுவதற்கு எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் இப்பொழுதே நமக்கு தந்து விட்டார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எது தொடுதலாக இருந்ததோ அந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பெத்லகேமுக்கு வருவதற்கு முன்பதாகவே, இந்த வருஷத்தை ரீச் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே ஹல்லேலூயா, இன்னும் அடுத்த முறை நாங்கள் ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பதாகவே பிள்ளையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீ தருவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்றைக்கு இது எங்களுடைய முடிவு அல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. ராகேல் நினைச்சா இதுதான் என்னுடைய முடிவு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு. இல்ல, இதற்கு அப்புறம் தான் தொடக்கமே இருக்கிறது. இது என்னுடைய முடிவு அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையின் எண்டு அல்ல. இதற்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது இருக்கக்கூடியதான வாழ்க்கை வேறு. இதற்கு முன்பதாக பெற்றதான ஆசீர்வாதம் வேறு, இதற்கு அப்புறம் பெறப்போகிறதான ஆசீர்வாதங்கள் வேறு. எதிர்கால திட்டங்களை, எதிர்கால தரிசனங்களை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில இங்க இருக்கிற யாவருக்குள்ள வைக்க விரும்புகிறார். உங்களை குறித்ததான தேவ திட்டம், உங்களை குறித்ததான தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக இப்பொழுதே ஒரு பென்யமீனை கர்த்தர் பிறக்க வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தயவாக எழுந்து நிற்போமாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நம்ம ஏற்கனவே இந்த பாடினதான அந்த கோரஸை நம்ம பாடுவோம் கையை உயர்த்தி. ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் எங்களுக்குள் மெய்யாகவே பிறந்திருக்கிறீர். இப்பொழுதும் எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த பிள்ளை அப்படிதான் பார்த்தான், இந்த பிள்ளை எனக்கு போதும். ஆனால் முதிர் வயதான பொழுது, அவனுடைய நாட்களின் அந்த கடைசி நாட்களில் இந்த பென்யமீன் மூலமாகவே ஹல்லேலூயா யாக்கோபு அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்பட்டான். கையை உயர்த்தி. எத்தனை பிள்ளைங்க இருந்தா என்ன, எத்தனை பிள்ளைங்க எனக்கு இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு பென்யமீன் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை ஆமேன் உறவுகள் இருந்தாலும், எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், எனக்கு எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும்,
ஆனால் எனக்கு பென்யமீன் போதும். கையை உயர்த்தி எனக்கு இயேசு மட்டும் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும். ஓ இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென், ஆமென். இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இனிமேல் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் சோர்ந்து போகலை. ஆமென். இன்னும் எங்களுக்கு நாட்கள் இருக்கிறது. இந்த 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு விசுவாசம் குறையலை, இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை குறையலை. இன்னும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்திலையும் நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவரோடு கூட கர்த்தர் நீர் இடைப்பட்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜனத்தின் மேல வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பென்யமீனை நீர் பிறக்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் முடிந்து போன ஒரு காரியம் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்கிறது அல்ல ஆண்டவரே. அவைகளிலே முடியக்கூடிய நேரத்தில் ஒரு துவக்கத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த ஆசீர்வாதத்தை கரங்களிலே ஏந்தி அனுபவிக்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோபு அந்த பிள்ளையை கரங்களிலே ஏந்தி அனுபவித்தது போல ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் கரங்களிலே ஏந்தி பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களுக்குள்ள சந்தோஷம் குறையக்கூடாது, எங்களுக்குள்ள சமாதானம் குறையக்கூடாது. நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்களும் அனுபவித்து ஆண்டவர் அநேகருக்கு அறிவிப்பதற்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஆமென். விசேஷமாக கையை உயர்த்தி நாளை தினத்திலிருந்து ஆமென், இந்த கேரல் ரவுண்டெல்லாம் சில ஏரியாக்களுக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த கேரல் ரவுண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஏதாவது ஒரு விதத்தில் ஹல்லேலூயா ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்கு சாயந்தரம் இருக்கிறதான மண்டல அளவிலான இந்த சிறுவர் முகாமை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்றோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிற அந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியத்தினாலும் நம்ம ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர்